சொல்றீங்க? இது எப்படி என் போன்ல? அதத்தான் நானும் கேக்குறேன். அந்த காயத்ரிக்கு உங்க போன்ல இருந்து அவுட் கோயிங் கால் போயிருக்கு. 10 நிமிஷம் 53 செகண்ட் பேசிருக்கீங்க. இதுக்கு மேலேயும் உங்களுக்கும் அவளுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு நம்ப சொல்றீங்க. சத்தியமா இத பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாத கிலா. மாமா உங்க போன்ல இருந்து தான் கால் போயிருக்கு. தெரியலனா எப்படி மாமா? நல்லா கேளு சத்யா. அங்க இருந்து என்ன பதில் வருதுன்னு பாப்போம். அவ என்னென்ன பேசினா எப்படி கொஞ்ச நான்னு நான் சொல்லவா? அவ பேசினதை முழுக்க முழுக்க நான் நின்னு கேட்டுட்டு தான் இருந்தேன். அவகிட்ட போன்ல நீங்க கொஞ்சம் பேசும்போது என் போன்ல இருந்து நான் உங்களுக்கு கால் பண்ணேன். எங்கேஜ்டா இருந்தது. அப்பவும் நான் நம்பல. நீங்க வீட்டுக்கு வந்து உங்க போனை நான் செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்மா நம்பினேன். இதுக்கப்புறமும் நான் நம்பாம இருந்தேன். ஏன் அளவுக்கு முட்டாள் யாருமே இல்லை. இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஏண்டா உனக்கே தெரியாம உன் போன்ல இருந்து 10 நிமிஷத்துக்கு மேல எப்படிடா கால் போயிருக்கும்? ஐயோ சத்தியமா எனக்கே ஒன்றும் புரியலப்பா. இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நான் அவகிட்ட பேசவே இல்லையேப்பா. கையும் களவுமா மாட்டினதுக்கு அப்புறமும் எப்படி பேசுறாருன்னு பாருங்க. குமார், நீ மறுபடியும் காயத்ரி கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டியா? அப்படி ஏதாவது இருந்தா சொல்ற. நீங்க இப்படி நடந்துப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாமா. அகிலாக்கா ஏதோ வெறுப்புல உங்ககிட்ட பிரியமா நடந்துக்கலதான். அது நிரந்தரம் நினைச்சிட்டீங்களா? அக்கா மேல இருக்கிற வெறுப்புனால மறுபடியும் அவகிட்ட பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன சத்யா அது? நீயுமா இப்படி பேசுற? உங்க போன்ல இருந்து எப்படி மாமா கால் போகும்? அதுக்கு பதில் சொல்லுங்க. அதான் எனக்கே தெரியல. சத்தியமா சொல்றேன், நான் போன் பண்ணல. நான் அவ கூட பேசல, பேசவும் மாட்டேன். செய்யாத தப்புக்கு நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன சந்தேகப்படுறீங்க? நான் உன்னை நம்புறேன். இவனை எல்லாரும் சேர்ந்து கார்னர் பண்றது தப்புன்னு நான் நினைக்கிறேன். இவன் இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளே இல்ல. இந்த சதிக்கு பின்னாடி காயத்ரியோட வேலை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவ சாதாரண ஆள் இல்ல. ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணுவா. இவனுக்கு தெரியாம இவன் மொபைல்ல இருந்து டயல் பண்ணக்கூடிய சாத்தியம் இருக்கு. என்ன பேசுறீங்க பிரகாஷ் நீங்க? குமார், நீங்க கார்ல வந்துட்டு இருக்கீங்களான்னு அவ கொஞ்சம் பேசினதை நான் பார்த்தேன், கேட்டேன். அண்ணே, கண்ணால பாக்குறதும் போய், காதால கேட்கறதும் போய். பணம் கொடுத்தா இந்த மாதிரி வேலையை செய்யறதுக்கு 1000 ஆளுங்க இருக்காங்க. எல்லாத்தையும் விசாரிப்போம். இப்போதைக்கு இவன் மேல தயவு செஞ்சு நீங்க நம்பிக்கை இழக்காதீங்க. இந்த வெறுப்பை வச்சு இவனை அந்த பக்கம் நீங்களே தள்ளி விட்டுறாதீங்க. இந்த மாதிரி நேரங்கள்ல தான் நீங்க இவனுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். புரியுதா? அப்ப நான் சொல்றது போய், இவர் கையும் களவுமா மாட்டினது போய், உங்க அண்ணன் மட்டும்தான் உங்களுக்கு உத்தமர், அப்படிதானே? ஐயோ அண்ணி, விசாரிச்சு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவனை குற்றவாளி ஆக்க வேண்டாம் தான் நான் சொல்றேன். அதானே பார்த்தேன். அண்ணன் தம்பி ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னைக்கு விட்டு கொடுத்துருக்கீங்க? என்ன வேணாலும் பண்ணுங்க, எப்படி வேணாலும் போங்க. ஆக மொத்தம் என் வாழ்க்கை நாசமா போனதுதான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. பொறுமையாரா பாப்பா. வலிக்குதா? ஆமா ஆண்டி. சரி சரி. ஏய், உனக்கு எத்தனை தடவை சொல்றது இந்த வேலையெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்காதன்னு? ஐயோ இல்லக்கா, நீங்க காஃபி போடுவீங்களே. உங்க அண்ணனுக்கு காஃபி எல்லாம் நீயே கொடு. எனக்கு இருக்கிறது இந்த ஒரு பந்தம் தான். அதையும் கெட்டு பிரிச்சிடாத. போ, இப்படி வா.
ஏம்மா இப்படிலாம் பண்ற? நான் என்ன மாமா பண்றது? அவர் பண்ண காரியத்துக்கு நேத்து நைட் அண்ணனுக்கு தம்பி சப்போர்ட்டுக்கு வந்தாச்சு. எல்லாரும் என்ன குத்தமும் சொல்ல ஆரம்பிச்சாச்சு. விட்டா நான் இவளை சரியா கவனிக்கலன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. யார் மாமா இருக்கா எனக்கு சப்போர்ட் பண்ண? இதையாவது என்ன செய்ய விடுங்க. எப்படிதானே நான் நிரூபிக்கிறது? அவகிட்ட சத்தியமா நான் பேசல. ஆனா என் மொபைல்ல இருந்து எப்படி கால் போச்சுன்னே தெரியல. நம்பவே மாட்டான்னு இருக்கிற ஒருத்திக்கிட்ட என்னன்னு சொல்லி நான் நிரூபிக்க முடியும் சொல்லு? ஐயா சாமி, நீங்க ஒண்ணு எனக்கு எதுவும் நிரூபிக்க தேவையில்லை. சொல்ல வேண்டியதெல்லாம் உங்க மொபைலே சொல்லிடுச்சு. மனுஷன் போய் சொல்லுவான், மிஷின் போய் சொல்லாது. நான் மனுஷனை நம்புறதை விட மிஷினை தான் நம்புறேன். திரும்படி. டேய், கொஞ்ச நாள் விடுறா, எப்படி நடந்துச்சுன்னு கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிக்க போறேன்? எப்படி நிரூபிக்க போறேன்? கண்ணை மூடிட்டு அந்த தொடப்பக்கட்டை போடுற டிராமாவை நம்பிட்டு இருக்கா. வீட்டுல இருக்கிறப்பவே அவ தொல்லை தாங்காது. இப்ப நம்ம வீட்டு காம்பவுண்டுக்குள்ளேயே வந்து ஷெட் போட்டு வேற தங்கியிருக்கா. இன்னும் என்னெல்லாம் டிராமா நடத்த போறாளோ. டேய் விடுறா, பாத்துப்போம். ரெண்டு பேரும் போய் வெளியில நில்லுங்க. வேன் வந்துற போது நான் பேக் எல்லாம் எடுத்துட்டு வரேன். எத்தனை தடவை ஃபோன் பண்ணாலும் இவ எடுக்கவே மாட்டேங்கிறாளே. மோனி, மோனி, இங்க வா. மோனி குட்டி, என் செல்லம் மோனி குட்டி. மோனி, சாப்பிட்டியாமா? சாப்பிட்டமா. ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா? மோனி, உனக்கு அறிவே இல்ல? எத்தனை முறை சொல்றது இவகிட்ட போக கூடாதுன்னு? கேட்கவே மாட்டியா? என்னடி என் பொண்ண மிரட்டுற? ஏய், வாய மூடுறி. அவ ஓன் பொண்ணா இல்லையான்னு நான் சொல்லணும், கோர்ட்டு சொல்லணும். ஓவரா பேசினா மானம் கெட்டு போயிடும். வா மோனி. மோனி, அம்மாவுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போமா. தொடப்ப கட்ட அறிவில்ல உனக்கு? போதும் உங்க டிராமாலாம். எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இன்னும் எதுக்கு பழைய மாதிரி அடச்சி, மெயின்டைன் பண்றீங்க? நிறுத்து. நம்பவே மாட்டேன் நீ. எதுக்கு நீ குழப்பத்தை உண்டு பண்ற நீ? நான் உனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. சொல்றே. திரும்ப ஆரம்பிக்காதீங்க. என்ன குமார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிருந்தா எதுக்கு ஃபோன் பண்ணனு கேக்கலாம். நீங்க எனக்கு ஃபோன் பண்ணிட்டு நானா ஃபோன் பண்ணனு கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? அடிச்சு பல்ல கில்ல கட்டிடுவேன். நான் இதடி உனக்கு ஃபோன் பண்ணோம். திரும்ப திரும்ப அதே பையன் சொல்லிட்டு இருக்க. நீங்க கோவப்படுறது ரொம்ப தப்பு குமார். ஃபோன் வந்தது உங்க மொபைல்ல இருந்து. நீங்க ஃபோன் பண்ணிட்டு ஏன் மேல பாஞ்சா என்ன அடி அர்த்தம்? செருப்பா. டேய், குமார், தொடப்ப விடுடா. கட்ட. அவ இந்த ஃப்ராடு தனத்தை எப்படி பண்ணான்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அவளை பாத்துக்கலாம்டா. ஒரு நிமிஷம் இருங்க பிரகாஷ். மாமா கார்ல தானே வந்துகிட்டு இருந்திருக்காரு. அப்ப இவர் மொபைல்ல இருந்து பேசிருக்கலாம் இல்லையா? அதேதான் சத்யா, நானும் திரும்ப திரும்ப கேக்குறேன். எல்லாரும் நம்மனால பிரகாஷ் மட்டும் நம்ப மாட்டேங்கிறாரு. கையும் களவுமா மாட்டினதுக்கு அப்புறமும் நம்மளனா எப்படி? ச்சே, எவ்வளவு சொன்னாலும் டேய், நம்பாம. அகிலா கேக்குறது நியாயமான கேள்வி. அப்படி நீ அப்பா, ஏதாவது அப்படி நான் எதுவும் பண்ணலப்பா. போய் போய் இந்த தொடப்பக்கட்டை மறுபடியும் என் வாழ்க்கையில் சேர்ப்பேனா? நீங்களும் என்ன சந்தேகப்படுறீங்க? நான் உன்னை சந்தேகப்படலடா. அவன் கேட்கறதுனால கேட்டேன். அகிலா, நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதம்மா. நீ ஆரம்பத்துல இருந்தே அவனை புரிஞ்சுக்கல, அவனை நம்பல. அதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்களும்? அவர் எது பண்ணாலும் தப்பு இல்ல. ஆனா நான் பண்ண ஒரே ஒரு விஷயம் மட்டும் பெரிய தப்பா தெரியுது. எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வரோம். வேற என்னத்த சொல்றது? அக்கா டென்ஷன் ஆகாதீங்க அக்கா. டென்ஷன் ஆகாம என்ன பண்ண முடியும் சத்யா? பாழா போறது என் வாழ்க்கை மட்டும் இல்ல. இதோ இவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையை சேர்ந்துதான். அத கூட புரிஞ்சுக்க மாட்டேன்னா நான் என்னன்னு சொல்றது? அகிலா, எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? அவர் மொபைல்ல இருந்து கை தவறி கூட டயல் ஆயிருக்கும். ஸ்மார்ட் போன்ல இதெல்லாம் சகஜம். இத பார், நீ பேசாத. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அவருக்கு சப்போர்ட் வேறியா? அது எப்படி ஆட்டோமேட்டிக்கா 10 டிஜிட் நம்பர் ஒரு மொபைல்ல இருந்து டயல் ஆகி வரும்? அதை நான் நம்பணுமா? வாங்க, லேட் ஆயிடுச்சு. ஏய் காயத்ரி, குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணது மட்டும் இல்லாம கிடைச்ச கேப்ல குத்தி கிண்டி விட பாக்குறியா? இது எங்க குடும்ப பிரச்சனை. நாங்க பேசி தீர்த்துப்போம். குமார் என் அண்ணன், அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ என்னதான் டிராமா போட்டாலும் எல்லாத்தையும் நிரூபிச்சு உன் முகத்திரையை கிழிக்க நான் இருக்கேன். நான் இருக்கிற வரைக்கும் என் அண்ணன் கூட உன்னை சேர விட மாட்டேன். வசதியா போலாம். இந்த மூதேவி நம்ம வீட்டுக்குள்ள வந்து இன்னும் ஒரு நாள் கூட ஆகல. அதுக்குள்ள குடும்பத்தை ரெண்டாக்கிட்டா. அப்பா இப்ப அவ ஜெயிக்கிற மாதிரி தான் தெரியும். கடைசியில் நாம தான் ஜெயிப்போம். கவலைப்படாதீங்க. ஆமா மாமா, நீங்க நம்பிக்கையோட இருங்க. நம்ம ஜெயிச்சே தீருவோம். அவளை குப்பை எள்ளி வெளியே போடுற மாதிரி போட்டுட்டு நம்ம வீட்டை சுத்தம் பண்ணுவோம். நீங்க வாங்க கிளம்பலாம். டேய், நீ வாடா.
விடாம ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அவனை விட்டு போலீஸ் நகரவே மாட்டேங்கிறாங்களே. நீ கொஞ்சம் பொறுமையா இரு, இந்த தடவை மிஸ் ஆகாது. பெரியவருக்கு என்னாச்சு? என்ன பண்றது? வலிப்பு வந்திருக்கு போல இருக்கே. சாவி ஏதாவது பாத்துங்க, எடுத்து எடுத்துட்டு கொடுங்க. வந்துடுறேன். ஐயோ என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ இருமா இருமா, தொடாத தொடாத, கிணத்துல மாடி இருக்காரு. என்னங்க என்னங்க இப்படி விழுந்து கிடக்குறீங்க? யாராவது வாங்கல. ஐயோ என்னங்க யாராவது வாங்கல, காப்பாத்துங்க. கரண்ட் கேபிள் மேல விழுந்து இருக்காரு. ஐயோ என்னங்க என்னாச்சு? கையெல்லாம் கருகின மாதிரி இருக்கு. உயிர் இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. தூக்கு. ஏம்ல எப்படில அந்த வீட்டுக்குள்ள போய் ஒரு நாள் கூட முழுசா ஆகல, அதுக்குள்ள புருஷ மோட்டாட்டிய பிரிக்கிற அளவுக்கு பெரிய பிளான போட்டிய? நான் முன்னாடியே பிளான் போட்டு தான் வச்சிருந்தேன். நான் கேம் ஆடுறத இனிமே தான் பார்க்க போறீங்க. அதானே அம்புட்டு சுலபமா விடுறவளா நீ? நான் போட்ட 3 சபதத்தையும் நிறைவேத்தாம விட மாட்டேன். அது என்னல 3 சபதம்? அந்த ஜெயந்த் விலாச அடையணும், என் பொண்ணு என்கிட்ட வந்து மறுபடியும் சேரணும், என் ஹஸ்பண்டுக்கு மறுபடியும் நான் வைஃப் ஆகணும், அந்த வீட்டுக்குள்ள அந்த உரிமையோட நான் நுழைஞ்சு மத்தவங்களெல்லாம் தெருவுல துரத்தணும். நீ நிச்சயமா செய்வல. உன்கிட்ட அந்த பிரகாஷே தெரியாதனமா சவால் விட்டு மாட்டிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான். அத நினைச்சு நினைச்சு அவன் புழுங்கி சாகணும். அது வரைக்கும் அவனையும் அவன் குடும்பத்தையும் நான் விடவே மாட்டேன். எம்பிட்டு பெரிய லட்சியத்தோட இருக்கிறவ நீ, நான் பாட்டுக்கு சாதாரண பொம்பளைன்னு நினைச்சு ஒன்ன போய் கட்டிக்க பார்த்தனே, எனக்கே அசிங்கமா இருக்குல்ல. அதுக்கு என்னையா பண்றது? சில நேரம் சண்டையில ஆரம்பிச்சுதான் பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்ல முடியும். உங்களுக்கும் எனக்கும் அப்படிதானே அமைஞ்சிருக்கு. ஐயா, நான் இங்கே இறங்கிக்கிறேன். இங்க எதுக்குல? ஆபீஸ் பக்கம் தான், நான் அப்படியே நடந்து போய்க்கிறேன். சரி. அப்படி ஒரு காரை நிப்பாட்டு. காரை நிப்பாட்டுங்க. வரங்க. இங்கதானே அவன் பத்திரத்தை தொலைச்சதா சொன்னான். ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா கூட கண்டுபிடிச்சிடலாமே. ஹலோ, வணக்கம் சார். யார் நீங்க? என் பேர் காயத்ரி. ஃபேஷன் டிசைன் கம்பெனில ஒர்க் பண்றேன். ஒரு வாரத்துக்கு முன்ன உங்க ஆபீஸ் வாசல்ல ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் தொலைஞ்சு போச்சு.
அது விஷயமா ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்க்க வந்திருக்கேன். உங்க சிசிடிவி ரேஞ்சில தான் அந்த டாக்குமெண்ட் தொலைஞ்சிருக்கு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நான் கொஞ்சம் பார்க்கலாமா சார்? கண்டிப்பா மேடம், பார்க்கலாம் வாங்க. தேங்க்யூ சார் தம்பி, இவங்க கேட்குற ஃபுட்டேஜ் எடுத்து காட்டுங்க. ஓகே, நீங்க பாருங்க மேடம். தேங்க்யூ சார். உட்காருங்க. அது எந்த டேட்னு சொல்லுங்க, டைம் சொல்லுங்க. அது கரெக்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இருக்கும். ஓகே, டைம் அது ஈவினிங்க்கு மேல தான். இந்த ஃபுட்டேஜ் தான். கொஞ்சம் முன்னாடி போங்க, கொஞ்சம் ரிவைண்ட். கொஞ்சம் முன்னாடி இன்னும் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணுங்க. ஓகே. அதேதான், அப்படியே ப்ளே பண்ணி காட்டுங்க. ஸ்டாப். சைக்கிள் ஓட்டிட்டு வராருல்ல, அவர் ஃபேஸ் மட்டும் ஜூம் பண்ணுங்க. சார், ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? இந்த இந்த ஃபுட்டேஜ் என் மொபைல்ல கொஞ்சம் காப்பி பண்ணி கொடுக்க முடியுமா? மெமரி கார்டுல காப்பி பண்ணிடுங்க. ஓகே மேடம், பண்ணிடுறேன். இந்தாங்க, காப்பி பண்ணிட்டேன். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. பரவாயில்ல. ஆள் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா அந்த அட்டை பொட்டிக்கார போன் நம்பர் கந்தசாமி பொண்டாட்டிக்கு மட்டும் தானே தெரியும். அவகிட்ட கேட்க போனா பிரகாஷ் கிட்ட சொல்லிடுவா. வேற எப்படி தெரிஞ்சுக்கிறது? சரி, முதல்ல ஆபீஸ் போவோம், அப்புறம் இதெல்லாம் பாத்துக்கலாம். பக்கத்துல போய் பார்த்தா கரண்ட் கம்பில கை வச்சிருக்காரு. அவரே கீழே விழறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா, அவரை யாரும் தள்ளி விட்டுருக்காங்கண்ணா. ஒண்ணுமே புரியலையே. போலீஸ் பாதுகாப்பையே மீறி ஒருத்தரால கந்தசாமியை நெருங்க முடியுதுன்னா இது எப்படி சாத்தியம்? என் லைஃப்ல இந்த மாதிரி பார்த்ததே இல்ல, அதுவும் ஏன் வைத்தியசாலையில. சார், நிச்சயம் கொலைகாரன் வெளியில இருந்து வரல. என்னென்ன சொல்றீங்க? கன்ஃபார்மா தெரியுது, இது கந்தசாமியை கொல்ல நடந்த 3வது அட்டம். நிச்சயம் கொலைகாரனால கொலை பண்ண உள்ள வந்துட்டு எந்த தடயமும் இல்லாம தப்பிச்சு போக முடியாது. அந்த காயத்ரியோட ஆளுங்க உள்ளதான் இருக்காங்கன்னு சொல்றேன். எந்த குருவாயிரப்பா, ஆரான அது எப்படி வந்திருக்கும்?
நீங்க எல்லாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நம்ம அப்லோட் செய்யலாம் நீங்க ஃபர்ஸ்டா பார்க்கணும்னா நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பார்க்கலாம் நானா அந்த காயத்ரியான